Hi, December 9, 2025, the Hindu newspaper discussion. Okay. So, first page, government oppositions foreign Lok Sabha or Vande Mataram அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வந்தே மாத்திரம்ல இப்போ ரீசெண்டாக இஷ்யூ போயிட்டுருக்கு இஷ்யூஸ் தேவையில்லை ஓகேவா ஆனால் இஷ்யூஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஒரு சில ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இஷ்யூஸை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேவா ஸோ ஆக்சுவலி இந்த வந்தே மாத்திரம் அப்படின்றது ஹிஸ்ட்ரியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1875 இதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணியிருப்பாரு ஓகே 1905 ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இது ஒரு பேட்ரியாட்டிக் ஹைமெண்ட்ஸாக அடாப்ட் பண்ணியிருக்கோம் ஒன்லி ஃபஸ்ட்டு 2 லைன்ஸை மட்டும் ஓகே அதுக்கப்புறம் வரது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ரிலீஜியஸ் பொலாரிட்டி இருக்கிறதுனால ஓகே ரிலீஜியஸாக இருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இப்போ ரீசெண்டாக பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அந்த லாஸ்ட் ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏன் வந்தே மாத்திரம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா 153 இயர்ஸ் ஆனிவர்சரி அப்படின்றதுனால அப்போ வந்தே மாத்திரம் பற்றி பேசிக் ஃபேக்ட்ஸு அதை யார் எழுதுனா எப்போ எழுதுனாங்க ஓகே 150th ஆனிவர்சரி வந்து நடந்திருக்கு அப்படின்றது ப்ளஸ் பங்கிம் சந்திர சட்டர்ஜியை பற்றியும் சில ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் பர்சனாலிட்டிஸ்க்காக ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் பேஜில் செகண்ட் பேஜில் நியூஸ் எது கிடையாது தேர்ட்லேயும் இல்லை தென் 7th பேஜ் ஆந்திர பிரதேஷ் கன்சல்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப்டர் 9 ஸ்க்ரப் டைஃபஸ் டெத்ஸ் இன் திஸ் இயர் அப்படின்றது ஆக்சுவலி ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு காமன் ஒரு ஃபீவர் மாதிரி தான் மான்சூனுக்கு அப்புறம் போஸ்ட் மான்சூனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு காமன் டிசீஸ் தான் அது ஆனால் இன்ன வரைக்கும் டெத் அக்கௌண்ட் பண்ணல ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த டைம் டெத்து நடந்ததுனால அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைரஸ் இன்ஸ்டிடியூட்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஓகே அப்போ ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்றது ஒரு காமன் ஃபீவர் வைரல் டிசீஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே இது ரெண்டு மட்டும் போதும் இப்போதைக்கு இதை பற்றி லேட்டராக பேசினாங்க அப்படின்னா ஃபர்தராக உள்ளே போய்க்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் ப்ரூடண்ட் ஆக்ஷன் த ஆர்பிஐ நீட்ஸ் டு பி ரெடி ஃபார் த குயிக் பாலிசி பிவோட் அஸ் கட்ஸ் ரேட்ஸ் அப்படின்றது ஸோ ரீசெண்டாக ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ணியிருந்தாங்க 25%. அப்போ இந்த கேலண்டர் இயரில் 2025 125% என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் கேலண்டர் இயரில் 135% கட் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்ன வரைக்கும் 2014 ரொம்ப ஹையஸ்ட் எப்போ அப்படின்னா இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்றது தான் ஓகே அப்போது நம்ம இதில் இருக்கிறது எல்லாமே டேட்டாஸாக இருக்கிறதுனால எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்க ரெப்போ ரேட் கட் பண்ணுறதுனாலையோ இல்லை பாலிசி ரேட்ஸ் கட் பண்ணுறதுனாலையோ என்னென்ன இம்பேக்ட் நடக்கும் எக்கனாமியில் அப்படின்றது தெரிஞ்சுக்கும் ஸோ ரெப்போ ரேட் அப்படின்றது என்னென்னா ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் போது ஆப்வியஸாக என்ன நடக்கும் அப்படின்னா பாரோவருக்கு கம்மியான ரேட்டில் லோன் கிடைக்கும் அப்படின்றது இப்போ எம்எஸ்எம்இ செக்டார்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை பர்சனல் லோன் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும் கன்சம்ஷன் க்ரோத் எக்கனாமியை வந்து இது பண்ணுறதா இருக்குது இது எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா ரெப்போ ரேட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓகே ஸோ எக்கனாமியில் ஒரு 4 கான்செப்ட் இருக்கும் ரெப்போ ரேட்னா என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி ரேட்ஸில் இருக்கும் ஓகே அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ப்ளஸ் இதில் ரெப்போ ரேட் கட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது கேன்சரல் கல்ச்சர் ப்ரிசன் மேனுவல்ஸ் மஸ்ட் மேண்டேட் டிசேபிலிட்டி ரிலேட்டட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் வந்து லாஸ்ட் வீக் ஒரு என்னென்னா டிசேபிலிட்டி ஃப்ரெண்ட்லி ப்ரிசன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா ஸோ அப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா ஆக்ட்லையும் சொல்லியிருக்கோம் கான்ஸ்டியூஷன்லையும் சொல்லியிருக்கோம் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி டிக்னிட்டி ஓகே இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்போ என்னால் ஒரு விஷயத்தை அக்சஸ் பண்ண முடியல எதர் அது ப்ரிசனாக இருந்தாலும் என்னால் ஒரு விஷயத்தை அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா என்னோட ரைட் டு லைஃப்பும் டிக்னிட்டியும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் ரீசன் ஓகேவா ஸோ அது ஆக்ட்லேயும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் என்னென்னா கான்ஸ்டியூஷன்லேயும் இருக்குது ஆனால் நிறைய ஸ்டேட்ஸ் என்ன பண்ணல அப்படின்னா அக்சசபிலிட்டியோ இல்லை அவைலபிலிட்டியோ பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ்க்கு கிரியேட் பண்ணல இன்னமும் ப்ரிசன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா காஸ்ட் ரிலேட்டட் டிஸ்கிரிமினேஷன் ரிலீஜன் ரிலேட்டட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஓகேவா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால ஈவன் அந்த காட்ஸ் இருப்பாங்களே அவங்களே அதை பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு செயல் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்போ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ஓகே அக்சசபிலிட்டியை கிரியேட் பண்ணணும் எல்லாத்துக்குமே ரீவாம் பண்ணும் அப்படின்றது இவங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்கம்மா ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்க ஜிஎன் சாய்பாபா அண்ட் ஸ்டான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் நீடு தேவைப்பட்டப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு ஓகே என்ன கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்சசபிலிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரிசன் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்சரல் கல்ச்சர் இருக்குது அது எதுக்காக அப்படின்னா பனிஷ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் ஒரு ப்ரிவேலண்ட்டான ஒரு கேன்சரல் கல்ச்சர் இருக்கிறதுனால அதை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ப்ரிசன் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் ரீஹாபிலிட்டேஷனுக்காக இருக்கக்கூடியது ஓகேவா அவனை வந்து ஒரு நல்ல மனுஷனாக மாற்றணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடியது ஓகேவா ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் மட்டுமே என்னவா இருக்காது சொல்யூஷனாக இருக்காது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆர் என்னன்னா ரீஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி அதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு ஓகே ஸோ நெக்ஸ்ட் டெமோக்ரஸிஸ் பேரடாக்ஸ் த சூசன் பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றது
ஆனால் இந்தியன் பாஸ்போர்ட்டு ப்ளஸ் என்னென்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பை என்ஷூர் பண்ணுறது கிடையாது. அப்போ சிட்டிசன்ஷிப் அப்போ ஃபாரினர்ஸ் அப்படின்னு வரும்போது எதை வச்சு நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னா ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. அவங்க தான் யார் ஃபாரினர் யார் இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போது இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கு இல்லையா, அதையும் சிட்டிசன்ஷிப்பையும் ஒரு மிங் பண்ணி சொல்கிறாரு. இது ரெண்டு எப்படி வந்து டெமோக்ரஸி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது. சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்ணுறது யாரோட வேலை கிடையாது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை கிடையாது. ஒன்ஸ் உன்னோட நேம் எலக்டரல் ரோலில் இருக்குது அப்படின்றதுக்காக நீ சிட்டிசனாக இருக்க முடியாது. எலக்டரல் ரோலில் இல்லை அப்படின்றதுக்காக நீ சிட்டிசனாக இல்லாமலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா யார் சிட்டிசன் இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ப்ளஸ் இதில் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 நம்ம வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது மூலமாக 1955 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக பை பர்த் மூலமாக சிட்டிசன்ஷிப் வந்து இது பண்ணலாம், அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த பை பர்த் மூலமாக பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே கொடுத்துருக்காங்க டேட் வைஸ். ஸோ இது லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எஸ்ஐஆர் ரிவிஷன் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் ரொம்ப பீக்கில் பேசிகிட்டே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது நேஷ்னல் ஐடென்டிட்டி கார்டு, அதுக்கப்புறம் நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஓகேவா. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது. நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது என்னென்னா சிட்டிசன்ஸோட ரெஜிஸ்டர் மட்டும்தான் இருக்கும். நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னா மொத்தமாக ஈவன் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது. ஸோ சிட்டிசன்ஷிப்பை கிளாரிஃபை அது ரெண்டு மட்டும் பார்த்து வச்சோங்க. நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்ணுறது ஸ்டேட்டா இல்லை ஓன் பீப்புள், அதாவது நம்ம தான் டிசைட் பண்ணுமா அப்படின்றதே பெரிய பேரடாக்ஸ் தான். ஓகேவா. இதில் இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸில் சொல்லியிருக்கோம். ஆனால் யார் இல்லீகல் இம்மைக்ரன்ஸ் அப்படின்னு இன்னும் என்ன ஆகலை அப்படின்னா கிளாரிஃபை ஆகலை அப்படின்றது தான் மேட்டர். ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. இதில் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலக்ட்ரல் ரோல்ஸு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனு, நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரு, நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர், இது மட்டும் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு த ரியல் ஸ்டோரி ஆஃப் இந்தியா ரஷ்யா சமிட். ரீசெண்டாக 23rd இந்தியா ரஷ்யா சமிட் வந்து நடந்துச்சு இல்லையா. ஸோ அதில் என்ன சிக்னல் இந்தியா வந்து குளோபல் லெவலில் அனுப்புது, இல்லை ரஷ்யாவுக்கு என்ன அனுப்புது அப்படின்றது தான் மேட்ரு. அப்போது இந்தியா ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டீக்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி லாஸ்ட்டாக பார்க்கணும். ஆயில் இம்போர்ட்லாம் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த மீட்டிங் எதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எப்போவுமே ஃப்ரெண்டு தான், ரஷ்யாவும் இந்தியாவுக்கு எப்போவுமே ஃப்ரெண்டு தான், ரஷ்யாவுக்கு இந்தியாவும் ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் பேசியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி யூஎஸ்க்கு என்ன சிக்னல் அனுப்புது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆயில் இம்போர்ட்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணுறதுனால யூஎஸ் அலைண்டாக வருது அப்படின்லாம் கிடையாது. யூஎஸ்க்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக வியூ எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் ஒரே ஒரு அவுட்லையர் யாருன்னா யூரோப் தான். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ்டர் ட்ரம்ப் கொண்டு வந்தார் இல்லையா ரஷ்யாவுக்கு ட்ரூஸ் பிளான் வந்து பீஸ் பிளான் வந்து கொண்டு வந்தார். அதை வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தது. ஓகே தான், நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக இந்தியா வந்து ரஷ்யாவையும் பேலன்ஸ் பண்ண முடியும், யூஎஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு ஆள் யாருன்னா யூரோப் மட்டும்தான் வெளியே நிற்கிறான். யூரோப் எப்போவுமே யாருக்குன்னா யுக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க கூட மட்டும் கெயின்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த இதில் இந்த மீட்டில் என்னென்ன பில்லர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ரண்டில் நம்ம தான் செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் எனர்ஜி இம்போர்ட் பண்ணுறதுல. ஸோ ரஷ்யாவிலேருந்து நம்ம நிறைய கோல் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ரஷ்யா நமக்கு ரொம்ப முக்கியம். செகண்ட் என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி, மேரிடைம் கனெக்டிவிட்டி, சென்னை விளாடிவோஸ்டோக் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது இந்த 5 பாயிண்ட்டை வச்சே எழுதிடலாம். ஓகே. இல்லை அப்படின்னா ஒரு மந்த்லி மேகசின்ஸில் ஏதாவது கம்பைலேஷன்ஸில் இருக்கும், அதை வச்சும் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு த நியூ ஸ்டெப் இன் த டிராகன் எலஃபண்ட் டேங்கோ அப்படின்றது. ஸோ யாரை வேணாலும் டிராகனாக வச்சுக்கலாம், யாரை வேணாலும் எலஃபெண்ட்டாக வச்சுக்கலாம். இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப். ஓகேவா. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. இப்போது 50th 5-year பிளான் வந்து சைனா வந்து போட்டிருக்கு. ஸோ அதில் இந்தியாவுக்கான நிறைய பாலிசிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைனா வந்து எப்படி க்ரோத் ஆணுச்சு, எப்படி வந்து அது எவால்வ் ஆணுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எப்படி வந்து கோஆப்ரேஷன் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ டிராகனும் எலஃபெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது வேர்ல்டில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஏஷியாவில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒரே பாத்வேல போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு எனர்ஜி கோஆப்ரேஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் ரீசெண்டாக டேரக்ட் ஃப்ளைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு என்னென்னா விசாஸ் ஓகேவா டூரிஸ்ட் விசா அலோவ் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே 2 பேரோட கோஆப்ரேஷனை பெட்டராக இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ப்ளஸ் மல்டிலேட்ரல் ஃபோரம்ஸ்லையும் சரி எஸ்சிஓ பிரிக்ஸ் இதில் 2 பேருமே ஆக்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஓகேவா. ஸோ இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவ் வேவில் எழுதுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெகட்டிவ் வேவுக்கு நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பாசிட்டிவ் வேவுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த எடிட்டோரியல் வந்து பாசிட்டிவ் வேவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஏஐ கிளவுட் வைடன் த இன்இக்வாலிட்டிஸ் இன் ஏஷியா பசிபிக் அப்படின்றது. யுஎன் வந்து ரீசெண்டாக ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ வந்து ஏஷியாவில் இன்இக்வாலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சிங்கப்பூர், சவுத் கொரியா, தாய்வான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக ஏஐயில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா இவங்கெல்லாம் வந்து சப்ஸ்டாண்டர்ட், தாய்லாந்து இவங்கெல்லாம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 10th பேஜ், புட்டின்ஸ் இந்தியா விசிட்ஸ் சைனா சிக்ஸ் ஸ்ட்ராங்கர் ட்ரைலேட்ரல் டைஸ் அப்படின்றது. ஸோ இந்தியாவுக்கு வந்து புட்டின் வந்தது, சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயமா பார்க்குறாங்க. அப்போது இது மூலமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா ரஷ்யா, இந்தியா, சைனா ட்ரைலேட்ரல் குரூப்பிங் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்றது. ஸோ அது ஃபார்ம் ஆனால் வேர்ல்டு ஆர்டரில் என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றது. ஓகே, இது பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போதைக்கு ரிக் ட்ரைலேட்டரில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 11th பேஜில் ஒன்றும் இல்லை. 12th பேஜ், இந்தியா ரேம்ஸ் அப் ஹியூமானிட்டேரியன் எய்ட் ஃபார் சைக்ளோன் ஹிட் ஸ்ரீலங்கா அப்படின்றது. ஸோ நம்ம ரீசெண்டாக அந்த ஆப்ரேஷன் பார்த்துருந்தோம் இல்லையா, ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் உதயகிரி, ஐஎன்எஸ் சுகன்யா இவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. இந்த ஷிப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருந்தது எதுக்கு அப்படின்னா ஹியூமானிட்டேரியன் எய்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 ஷிப்ஸ் ஐஎன்எஸ் கரியால், ஓகே, அதுக்கப்புறம் LCU 54, LCU 51, LCU 57 இது எல்லாத்தையும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. இதோட பேசிக் ஃபேக்ட்ஸ் ரொம்ப உள்ளே போய் தேடனா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் LCU 51, 54, 57, ஐஎன்எஸ் கரியால் இதெல்லாம் எது ரிலேட்டட் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபயர் கவுண்ட் கிவ்ஸ் ஸ்கீவ்டு பிக்சர் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங் அப்படின்றது. ஸோ ஸ்டபிள் பர்னிங் இஷ்யூஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோமா நிறையா. ஓகேவா? ஸோ அது என்ன, டெல்லி ரிலேட்டட் பொல்யூஷன்ஸ் அதை மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 13th பேஜ், 7 states contribute more to total taxes than their share from devolution அப்படின்றது. அதாவது டேக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது 7 states ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவங்க திரும்ப வாங்குறத விட. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா, ஓகே, தெலுங்கானா, கர்நாடகா இவங்கெல்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க டேக்ஸ். ஆனால் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ் வந்து 4.6% ஆஃப் டோட்டல் டேக்ஸை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ தெரியுமா கலெக்ட் பண்ணுறாங்க? 15.8% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல்லேருந்து வாங்குறாங்க. ஆனால் நம்ம ₹1 கொடுத்தோன்னா 25 பைசா தான் கிடைக்குது அப்படின்றது. ஸோ இது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்லையும் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்லையும், ஓகேவா, ஸோ ஸ்டேட் அட்டானமிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. சரியா? இதையும் எழுதலாம். இதை எப்படி ஃபினான்ஸ் கமிஷன் சேஞ்ச் பண்ண போகுது, எப்படி மாற்றலாம் அப்படின்றது தான். இப்போ ரீசெண்டாக 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா, 2026 வரப்போகுது. அப்போ அதில் ரிசால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸு, பெய்ஜிங் ஓஸ் டு டிஃபெண்ட் சாவரன்டி ஓவர் தைவான். அதே தான் ஒன் சைனா பாலிசி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதில் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது. தாய்வான் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் சாவரன் கண்ட்ரி கிடையாது. ஓகே, இன்னும் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி என்னன்னா அதை ரெகனைஸ் பண்ண கிடையாது. இன்னும் யூஎன் பாடிஸும் அதை ஒரு ஸ்டேட்டாக ரெகனைஸ் பண்ணல. ஓகே, ஆனால் யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க தாய்வான். ஓகே, எதுக்காக அப்படின்னா சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக. ஆனால் சைனா என்ன பண்ணுறான் அப்படின்னா தாய்வான் வந்து என்னோட கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இட்ஸ் ஒன் சைனா பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட பாலிசி. இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் இதில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்த்துக்கணும். ஆனால் இந்தியா வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணும். சைனா கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு, அதே டைம் தாய்வான் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூஎஸ் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி ஒமிட்ஸ் ரெஃபரன்ஸ் டு நார்த் கொரியா ரைசஸ் ஹோப்ஸ் ஃபார் டிப்ளமேசி அப்படின்றது. அதாவது யூஎஸ் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் ட்ரம்ப் வந்து ஃபுல்லாகவே எடுத்துட்டாரு நார்த் கொரியாவை நியூக்ளியரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ அது என்ன காட்டுது அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன் நீ பண்ணுறதுனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பனை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நார்த் கொரியா எப்போ வந்து நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டிலேருந்து வெளியே போனாங்கன்னா 2003 வெளியே போயிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போது அவரும், அதாவது நார்த் கொரியன் லீடரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிநியூக்ளியரைசேஷன் அப்படின்றது இஸ் த லாஸ்ட் கான்செப்ட், அது முடிஞ்சது. ஓகே, நாங்களே என்னவா மாறிட்டோம் அப்படின்னா நியூக்ளியர் பவராக மாறிட்டோம் அப்படின்றது. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கட்டும். இதை வச்சு இன்டர்நேஷனல் ரிலேஷனில் ஏதாவது எக்ஸாம்பிள் எழுதலாம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டிஸ்னால் என்ன, நியூக்ளியர் சப்ளையர் குரூப்பில் யார் யார் இருப்பா, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. ஓகே, நியூக்ளியர் வெப்பனை கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்ன மெஷர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத லைட்டாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் பெருசாக இல்லைமா. ஓகே, ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் குவிஸ் ரன் ஆகும். ஸோ அதை அட்டன் பண்ணுங்கள், இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.